ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாருமே எப்படி இருக்கீங்க? நாங்கள் எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்கோம். இன்றைக்கி நம்ம பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட மஞ்சளை வந்து கமிஷன் வண்டிக்கு எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ அதை பற்றின பதிவு தான் இன்றைக்கி நான் வந்து போட்டிருக்கேன். இன்றைக்கி என்னன்னே தெரியல, ரொம்ப பதட்டமாகவே இருக்குது மனசு. நம்மளோட மஞ்சள் என்ன விலைக்கு போகும் அப்படிங்கிற ஒரு பதட்டம் காலையிலேருந்தே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸாம் எழுதின ப்ராசஸ் தான். லைக் என்ன சொல்லலான்னா, மஞ்சள் வேக வச்சதுலேருந்து எடுத்ததுலேருந்து, மஞ்சள் வேக வச்சதுலேருந்து, தென் காய வச்சதுலேருந்து, பாலிஷ் பண்ணதுலேருந்து, இதெல்லாமே ஒரு எக்ஸாம் எழுதின ப்ராசஸ் மாதிரியே தான். இன்றைக்கி நம்ம வந்து மண்டிக்கு எடுத்துகிட்டு போகிறது பார்த்திங்கன்னா, எக்ஸாம் ரிசல்ட்டுக்காக நம்ம எடுத்துகிட்டு போய் ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸாம் எழுதிட்டு எப்படி நம்ம வந்து ரிசல்ட்டுக்காக காத்துட்ருப்போம். ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் தான். ஏன் நான் இதை இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நம்மளோட மஞ்சளோட தரத்தை அவங்க பார்க்கும்போதே நீங்களே கண்டுபிடிப்பீங்க. ஐயோ, இப்படி தான் மஞ்சள் தரத்தை செக் பண்ணுவாங்களா அப்படின்ட்டு. நான் அதை கண்டிப்பாக இந்த வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதனால் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்துட்டே இருங்க. நீங்களே ஷாக் ஆகிடுவீங்க. நீங்களுமே பார்த்துருப்பீங்க நாங்கள் எவ்வளோ உழைப்பு போட்டிருக்கோம் அப்படின்னு. நம்மளோட உழைப்புக்கு உண்டான ஊதியம் கிடைக்குதா அப்படின்னு பார்த்துடலாம். சரி, என்னோட சோகம்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். பாலிஷ் பண்ணி வச்சுருந்த மஞ்சள் எல்லாமே பண்ணியாச்சு. பேக் பண்ணி ஆட்டோலையும் எல்லாமே ஏற்றி வச்சாச்சு. கடைசியாக சாக்கில் இருந்து இந்த ஒரு 3-4 மஞ்சள் மட்டும் விழுந்துருச்சு. அதை போடாமல் நான் கையிலே வச்சுருந்தேன். போன வாட்டியும் மஞ்சள் வந்து ஞாபகார்த்தமாக எடுத்து வச்சுருந்தேன். அதே மாதிரி இந்த வாட்டியும் ஒரு 4 மஞ்சள் ஞாபகார்த்தமாக எடுத்து வச்சாச்சு. இதெல்லாமே ஒரு குட் மெமரிஸ் மாதிரி நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னு. இப்போ ஆட்டோ முன்னாடி போயிட்டே இருக்குது. நாங்களும் அவசரமாக கிளம்பிட்டோம். அன்னைக்கு வந்து வீடியோ எடுக்கணும்னு ஒரு மைண்ட் செட்டே இல்லை. மைண்டு ஒரு ரிலாக்ஸாகவே இல்லை, ஒரு மாதிரி இருந்துச்சு. இது வந்து எடை போட்டுட்டோம். மஞ்சள் எவ்வளோ இருக்குன்னு சரி ஒரு வாட்டி இங்கேயும் பார்த்துடலாம், அங்கே எப்படின்னு தெரியல. போன வாட்டி நாங்கள் ஆனால் எடை போடலாம், நான் இந்த வாட்டி எடை போட்டுகிட்டே எடுத்துகிட்டு போனோம். இப்போ வந்து லீ பஜாருக்கு என்டர் ஆகிட்டோம். போன வாட்டி இந்த பஜாருக்கு வரும்போது பார்த்திங்கன்னா, இந்த கேட் என்ட்ரன்ஸ் இருக்குல்ல நண்பர்களே, அங்கே இருந்தே மஞ்சள் எல்லாருமே வச்சுருந்தாங்க. உள்ளால் நுழையும் போது ஒரே மஞ்சள் வாசமாக தான் இருக்கும். ஆனால் இந்த வாட்டி அதிகபட்சமாக யாருமே இல்லை. வரத்து கம்மி ஆயிடுச்சுன்னு சொல்கிறதா இல்லை வரத்து அதிகமாகிருச்சான்னு சொல்கிறதான்னு எனக்கு தெரியல. போன வாட்டி நாங்கள் வரும்போது அந்த கேட்டுக்கு பக்கத்தில் இருந்தே எல்லாருமே நின்றுட்டு இருந்தாங்க. பட் இந்த வாட்டி நாங்கள் போகும்போது அதிகமாக கூட்டம் எதுவுமே இல்லை. போய் உள்ளாடி வந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டோம் மஞ்சள் எடுத்துகிட்டு வந்திருக்கோன்னு. அவங்க கடகடன்னு ஆளுங்க வந்து நாங்களே தூக்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு பக்கம் ஒவ்வொரு மூட்டையாக தூக்கிட்டு போயிட்டாங்க. அப்பாவோட ஃபேமிலி சைடில் அவங்க அண்ணாங்க எல்லாமே மஞ்சள் இந்த மண்டியில் தான் கொண்டு வந்து போடுவாங்க. அதனால் அவங்க சஜஷன் படியே நாங்கள் இந்த மண்டியில் தான் ரெகுலராக போட்டுட்ருக்கோம். போன வாட்டி பார்த்திங்கன்னா எங்களோட மஞ்சள் தான் முதல் தரத்தில் இருந்துச்சு, நல்ல விலைக்கு போயிருந்துச்சு. இந்த வாட்டி அதே மாதிரி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஏன்னா எல்லா வாட்டியும் ஒரே மாதிரி இருக்காது. ஒன்று அப்படி இருந்துச்சுன்னா ஒன்று டவுனாகவும் இருக்கும். அதனால் இந்த வாட்டி ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் இல்லை. இருந்தாலும் மனசுக்கு ஒரு பயமாகவே இருக்குது. அது என்னன்னே தெரியல. ஈவினிங் ஆனால் சரியாயிடுமா இல்லை விலை நிர்ணயித்ததுக்கப்புறம் தான் சரியாயிருமான்னு தெரியல. எங்களுக்கு ஆப்போசிட்டே பார்த்திங்கன்னா வெங்காயம் இறக்கிட்டு இருந்தாங்க. இப்போ நம்மளோட மூட்டையெல்லாம் இங்கே உள்ளால் கொண்டு வந்து கரெக்டாக அடுக்கி வச்சுட்டாங்க. இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம கொண்டு வந்த சாக்கை எடுத்துகிட்டு அவங்கக்கிட்ட இருக்கும் சீல் வச்ச சாக்கு, பேர் எழுதி சீல் வச்சது, அதில் எல்லாமே என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா மாற்றிடுவாங்க. இப்போ அந்த ப்ராசஸ் தான் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிகிட்ருக்காங்க. ஆக்சுவலாக இந்த சாக்குமே நாங்கள் இங்கே மண்டியிலேருந்து தான் வந்து வாங்கிட்டு போனோம். ஆனால் அந்த அம்மா தெரியாமல் 50 கிலோக்கு சாக்கு கொடுக்கறதுக்கு பதிலாக 25 கிலோ சாக்கு கொடுத்துட்டாங்க. அதனால் அவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இத்தனை மூட்டை அடுக்கி வச்சுருந்தோம் அப்படின்னா இடம் நிறைய பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே 50 கிலோ சாக்கில் வந்து இது பேக் பண்ணி வச்சுட்டாங்க. மஞ்சள்லாம் ரெடி ஆகிடுச்சு. அங்கே போனால் என்னன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மஞ்சளை விடவும் மற்றவங்க வச்சுட்டு இருக்கிற மஞ்சள் பார்த்தா இன்னும் கொஞ்சம் பயமாக இருக்குது. நான் ஒன்று ஒன்றா போய் பார்த்துட்டு இருந்தேன். ஐயோ, நம்ம மஞ்சள் வந்து இதை விடவும் ரொம்ப சின்னதாக இருக்கே, என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் உட்காந்து என்ன பண்ணேன்னா புலம்பிக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து நம்பர் போர்டு வைக்கிறதுக்கு உண்டான ப்ராசஸ் போயிட்டு இருந்துச்சு. அவங்க எல்லாமே பார்த்துட்டு நம்பர் போர்டு வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து 1 நம்பர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நம்பர் 1லேருந்து ஃபைனலாக எத்தனை பேர் கொண்டு வந்திருக்காங்க அதுக்கு தகுந்தபடியாக நம்பர் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே இருக்கும். நமக்கு கொடுத்த நம்பர் என்னன்னா 10, 11, இதுதான் நம்மளோட நம்பர்.
நிறைய பேர் பார்த்திங்கன்னா வெளியூரில் இருந்தெல்லாம் கொண்டு வந்திருந்தாங்க, உளுந்தூர்பேட்டையில் இருந்தெல்லாம் வந்திருந்தாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூட்டை தான் கொண்டு வந்திருந்தாங்க. ஆனால் அந்த ஒரு மூட்டைக்கே அவ்வளோ டிஸ்டன்ஸ்லேருந்து இங்கே சேலம் லீ பஜாருக்கு கொண்டு வந்திருந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட தாய் மஞ்சள், அதாவது பனங்காலின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து நம்பர் போர்டு ஸ்டார்டிங்லேருந்தே பார்த்துடலாம், ஒரு கிளான்ஸ் எப்படி வச்சுருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. இந்த நம்பருக்கு நேராக தான் நம்மளோட விலையை வந்து அவங்க நிர்ணயித்து அந்த விலையை வந்து அங்கே பேஸ்ட் பண்ணுவாங்க செவுத்தில். இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு டே ஃபுல்லாகவே போகும். மத்தியானத்துக்கு மேலே தான் டீலர்ஸ் வருவாங்க. இப்போது டீலர்ஸ் வர்றதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. ஒவ்வொருத்தராக வந்து ஒவ்வொரு மூட்டையாக வந்து செக் பண்ணுவாங்க. அந்த செக் பண்ணுற ப்ராசஸ் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா மனசுக்கே ஒரு மாதிரியாக இருக்கும். ஐயோ இப்படி தான் செக் பண்ணுவாங்களா அப்படின்னு. நிறைய மஞ்சள் பார்த்திங்கன்னா ரொம்ப குண்டாக பெருசாக ரொம்ப டார்க்கிஷ் கோல்டன் எல்லோவில் எல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் பார்க்கும்போது நான் நினச்சேன், நான் எங்கள் வீட்டில் சொல்லிகிட்டு இருந்தேன், ஐயோ கார்த்தி நம்ம மஞ்சளை விடவும் ரொம்ப பெரிய பெரிய மஞ்சளெல்லாம் வச்சுருக்காங்க, ரொம்ப டார்க் கலர்லலாம் வச்சுருக்காங்க அப்படின்னு இவர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். அவர் என்ன நினச்சாருன்னு தெரில, இவளை கூட்டிகிட்டு வந்தால் நம்ம மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும்னு பார்த்தா இவ இன்னும் நம்மளை உசுப்பேற்றி விடுறாப்பா அப்படின்னு நினச்சிட்டாரோ என்னமோ. அப்பப்போ அவர் சோகமாக இருக்கக்கூடாதுன்னு சிரிப்பு காட்டிகிட்டு இருந்தேன். பட் அவர் ஹாப்பியாகவே இல்லை. அவரோட மைண்டு ஃபுல்லாகவே மஞ்சள் பற்றி தான் இருந்துச்சு. இப்போது டீலர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மஞ்சளை வந்து எடுத்து அப்படியே டப்புன்னு போட்டு பார்ப்பாங்க அந்த மூட்டையில். அந்த சவுண்டை வச்சு தான் நம்மளோட மஞ்சளோட தரத்தை வந்து நிர்ணயிப்பாங்க. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா எடுத்து டப்புன்னு போட்டு பார்க்குறாங்க, ஒரு சிலர் வந்து அதோட வாசனையை முகந்து பார்க்குறாங்க, ஒரு சிலர் வந்து 2 மஞ்சளை எடுத்து காதில் வச்சு தட்டி பார்க்குறாங்க. எங்களோட வியூ என்ன அப்படின்னா, கஷ்டப்படுறது யார்? விவசாயிகள். அப்போ விலையை நிர்ணயிக்க வேண்டியது யார்? நம்ம தான். ஆனால் எங்கேருந்தோ யாருன்னே தெரியாத டீலர்ஸ்லாம் வந்து நிர்ணயிக்கிறாங்க. அப்போ விவசாயிகளோட நிலைமை என்னன்னு யோசிச்சு பாருங்கள். நம்ம பொருளை நம்ம தான் விலையை சொல்லணும், இதான் விலை அப்படின்னு. ஆனால் எங்கேருந்தோ வந்து அவங்க வைக்கிறதான் விலை, அதுக்குண்டான காசை நம்ம வாங்கிட்டு வர மாதிரி இருக்குது. இன்னொரு காமெடி என்ன அப்படின்னா, அவங்க ஒவ்வொரு வாட்டியும் அதை கீழே தூக்கி போட்டு பார்த்துட்டு அந்த விலையை எழுதுவாங்க பாருங்க. அந்த கை அசைவில் கூட நம்மளால நோட் டவுன் பண்ண முடியாதுங்க. அப்படியே நம்ம கண்ணுக்கே கட்டாத மாதிரி உட்காந்து எழுதுவாங்க. ஸ்கூல் டேஸில் நல்லா படிக்கிற பிள்ளைங்க ஹைட் பண்ணி எழுதுவாங்கல்ல, அந்த மாதிரியே பண்ணுவாங்க. லாஸ்ட்டாக எங்களோட ரிசல்ட் வந்துருச்சு. எங்களோட விலை என்னவா இருக்கும் அப்படின்னு உங்களால் கெஸ் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த மண்டியில் எடுத்துகிட்டு வந்ததில் செகண்ட் ரேட்டு தான் எங்களோட மஞ்சள். அப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டோம் சின்ன பொருளுக்கு என்றைக்குமே மதிப்பு இருக்கும் போல் அப்படின்னு நல்லாவே கற்றுக்கிட்டோம். இந்த வாட்டி மஞ்சள் போட்டதில் இந்த லெசன் வந்து நாங்கள் லேர்ன் பண்ணிக்கிட்டோம். போன வாட்டி மாதிரி நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண ரேட் இந்த டைம் மஞ்சளுக்கு எங்கேயுமே இல்லை. ரேட்டு கம்மி தான். ஆனால் அன்னைக்கு எடுத்துகிட்டு வந்ததில் எங்களோட மஞ்சள் வந்து 2வது தரத்தில் இருந்துச்சு. கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தான். முதல்ல இருந்தவங்களுக்கும் எங்களுக்கும் 200 ரூபாய் தான் வித்தியாசம். சரி, இருந்தாலும் என்ன பண்ணுறது, இதை எடுத்துகிட்டு வரவும் முடியாது. ரேட்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான் வெயிட் போடுவாங்க. வெயிட் போடும்போது கவனமாக பக்கத்தில் இருந்து செக் பண்ணிக்கணும். ஆல்ரெடி நாங்கள் வெளியிலையும் வெயிட் போட்டுட்டு வந்துட்டோம். அதில் ஒரு சின்ன சிமிலாரிட்டிஸ் தான் இருந்துச்சு. ஃபைனலாக வெயிட்டும் போட்டாச்சு. கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷனோட கொஞ்சம் ஹாப்பினஸோட வெளியில் கிளம்பி வந்துட்டோம் 2 பேருமே. இந்த மண்டியில் பார்த்தீங்க அப்படின்னா 6% கமிஷன் பிடிச்சிக்குவாங்க. பெரிய அமௌண்ட் எப்பயுமே பேங்க்கில் தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. அதனால் 2 days ப்ராசஸிங் ஆகும் அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குண்டான ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு சைன்லாம் வாங்கிட்டு அமுச்சு விட்ருந்தாங்க. இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஒவ்வொரு விவசாயிகள் படுற கஷ்டம் வந்து நாங்கள் ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு பொருள் போட்டு எடுக்கிறதுல தான் எங்களுக்கு தெரியுது எவ்வளோ கஷ்டம் விவசாயிகள் படுறாங்கன்னு. இவ்வளோ நாள் ஜாலியாக வீட்டில் இருக்கும்போது தெரியல. இந்த காட்டில் வேலை செய்யும்போது தான் ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு பொருள் எடுத்து அதை போடும்போது தான் ஒவ்வொரு கஷ்டமும் எங்களுக்கு புரியுது. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனல் கண்டினியூவாக பார்த்துட்டே இருங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாரையுமே மீட் பண்ணுறேன். Until take care, bye bye, see you all. Thanks for watching.